அளவிடுதல் மற்றும் மதிப்பிடுதலில் ஐசிடியின் பங்கு என்ன என்பதை காண உள்ளோம். கற்றல் கற்பித்தலில் அளவீட்டின் பங்கு மிக முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான கற்றல் அளவீடு நடைமுறைகள் உள்ளன. தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கை வகுப்பறை கற்றலில் உருவாக்கியுள்ளது. ஐசிடியினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த கற்றல் அடைவுகளை அவர்கள் மாணவர்கள் எவ்வாறு கற்றுள்ளார்கள் என்பதை அளவிடுவதற்கு பல்வேறு வகையில் துணை புரிகிறது. இது மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த ஊக்குவிக்கிறது. மேலும் ஆசிரியர்கள் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அளவிட உதவுகிறது. எனவே ஐசிடி பற்றிய விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் மற்றும் அளவிடுதலுக்கு தேவையான திறன்களை பெறுவது பற்றி இந்த அலகில் காண்போம். இதனுடைய குறிக்கோள்கள் என்னவென்று பார்த்தோமேயானால், ஐசிடியினை தொடர் மதிப்பீட்டிற்கு பயன்படுத்துதல். இங்கு தொடர் மதிப்பீடு என்பது வளரறி மதிப்பீடை குறிப்பிடுகிறது. ஐசிடியினை சுய மற்றும் குழு கற்றலின் அளவிடுதலுக்கு பயன்படுத்துதல், அதாவது செல்ஃப் லேர்னிங் எவ்வாறு உள்ளது, குரூப் லேர்னிங் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி நாம் காண உள்ளோம். கூட்டு கற்றலில் கொலாபரேட்டிவ் லேர்னிங்கில் கற்றலினை அளவிடுதலில் ஐசிடியின் பங்கினை நாம் விளக்க உள்ளோம். கற்றல் பகுப்பாய்வினை நாம் ஆராய உள்ளோம். இதுவே இந்த அலகின் குறிக்கோள்களாக உள்ளன. அளவிடுதலின் பொருள் மற்றும் வகைகள். அளவிடுவது என்பது மாணவர்களின் கற்றலை கண்டறிந்து அவற்றை விவரித்து விளக்குவதாகும். அவன் எப்படி படிச்சிருக்கான், எந்த ஏரியால சரியா செய்யறான், எந்த ஏரியால அவன் வீக்கா இருக்கான் அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணி கொடுக்கிறோம். எந்த ஒன்னையுமே என்ன செய்ய முடியும், அளவிட்டுத்தான் பார்க்க முடியும். இது 1 மீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அது 1 மீட்டர் துணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அளவிட்டுத்தான் விளக்கும். அது போலதான் மாணவர்களோட கற்றலை அளவுகோலை வைத்து நாம் என்ன செய்யறோம், அவனுடைய கற்றலை அளவிட்டு விளக்குகிறோம், அசஸ் பண்ணி மதிப்பிட்டு விளக்குகிறோம். ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு மனிதர்கள் அல்லது பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் அளவிடப்படும் கூறின் தன்மைக்கேற்ப எண் மதிப்பை அளித்திடலே அளவிடல் எனப்படும். இவன் தமிழ்ல 100க்கு 80 வாங்கியிருக்கான் அல்லது 85 வாங்கியிருக்கான் அப்படி என்னாலேயோ, அல்லது ஏ கிரேடு அல்லது பி கிரேடு அல்லது சி கிரேடு, இதுக்கெல்லாமே நம்ம ஒரு விதிகள் வைத்திருப்போம். இவ்வளவு எடுத்தா பாஸ், இவ்வளவு எடுத்தா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஹையர் அச்சீவர் அப்படின்னு ஒரு விதிகளை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம். அப்ப அந்த விதிகளுக்கு உட்பட்டு அதை அளவீடு செய்து அதை ஒரு எண் மதிப்பாக நாம் குறிப்பிடுகிறோம். 85, 90, 35 என்று நாம் என்ன செய்கிறோம், எண் மதிப்பாக அளிக்கிறோம். அதையே நாம் என்ன செய்கிறோம் என்றால் அளவிடுதல் எனப்படும். இந்த அளவீடை நாம் 4 வகையாக பிரிக்கலாம். 1, தொடர் மதிப்பீடு. அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வளரறி மதிப்பீடு, ஆங்கிலத்திலே ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்று கூறுவார்கள். அடுத்து தொகுத்தறி மதிப்பீடு, அல்லது அதற்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் இறுதி மதிப்பீடு, அதை சமேட்டிவ் அசஸ்மெண்ட் என்று குறிப்பிடுவார்கள். 3வதாக குறையறி மதிப்பீடு, அதாவது டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் என்று கூறுவார்கள். 4வதாக செயல்திறன் மதிப்பீடு, அது பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் என்று குறிப்பிடப்படும். ஆக அளவீட்டை 4 வகையாக பிரிக்கின்றோம். ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னாஸ்டிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதை தமிழிலே தொடர் மதிப்பீடு, இறுதி மதிப்பீடு, குறையறி மதிப்பீடு, செயல்திறன் மதிப்பீடு என்று 4 வகையாக பிரிக்கிறார்கள். முதலாவதாக நாம் வளரறி மதிப்பீடு என்றால் என்ன என்பதை காண்போம். கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணித்திட மேற்கொள்ளப்படுகிறது. வகுப்பறை கற்பித்தலில் இடையிடையே வினாக்கள் தொடுத்தல். அவனோட கற்றல் அடைவு நடைபெற்று இருக்கிறதா இல்லதையா என்பதை எப்படி அறிய முடியும்? சில வினாக்களை கேட்டோம்னா அவன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணான்னா சரி, இவன் சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறான் என்று நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுபோல அன்றாடம் கற்பித்தவற்றை மாணவர்கள் எந்த அளவு புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை அறிதல். அந்த டே ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டு அதனோட டெஸ்ட், எண்ட் ஆஃப் த டே ஒரு டெஸ்ட் வைக்கலாம். அதன் மூலம் அவன் கற்றிருக்கானா கற்கலையா அப்படின்னு அறிய முடியும்.
மாணவர்கள் அவர்களது கற்றலில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது பின்னூட்டம் அளித்து அவர்களது கற்றல் தேர்ச்சியை மேம்படுத்துதல். அவன் கற்றல்ல ப்ராக்ரஸ் ஆயிருக்கானா இல்லையா அப்படிங்கறத என்ன செய்யலாம், நம்ம டெய்லி டெஸ்ட் வச்சு கண்டறியலாம் அல்லது வினாக்கள் கேட்டு கண்டறியலாம். இதன் மூலம் அவனுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம். பின்னூட்டம் என்பது ஒன்றுமல்ல, ஃபீட்பேக். ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவனோட கற்றல் எப்படி இருக்குது, நீ இதுல ரொம்ப வீக்கா இருக்க, இதை இன்னும் சரியா செஞ்சேன்னா நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவனோட கற்றல் தேர்ச்சியை என்ன செய்ய முடியும், மேம்படுத்துதலுக்கு எந்த மதிப்பீடு உதவுகிறது என்றால் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது வளர் அறி மதிப்பீடு. ஒவ்வொரு ப்ராசஸையும் ஒவ்வொரு பாடம் முடிந்த உடனேயோ அல்லது அந்த அன்றாட செயல்பாடுகள் முடிந்த உடனேயோ அவனை மதிப்பிட்டு அவனுக்கு இதுதான் உன்னுடைய அசஸ்மெண்ட் என்று தெரியப்படுத்துறது, ஃபீட்பேக் பண்ணுங்கிறது மூலம் வரக்கூடிய மதிப்பீடு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்று குறிப்பிடுகிறார்கள். எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒப்படைப்புகளை கொடுத்தல், வாராந்திர தேர்வு, அதாவது வீக்லி டெஸ்ட் வைக்கலாம், அல்லது மாதாந்திர தேர்வு எப்படி செய்யலாம், மந்த்லி டெஸ்ட் வைக்கலாம், அல்லது ஒரு பாட அழகு முடிந்த ஒண்ணு வைக்கலாம், அல்லது யூனிட் டெஸ்ட் வைக்கலாம். இது ஒரு சிறு சிறு பகுதிகளாக அந்த சிறு பகுதியை அவன் சரியாக கற்றிருக்கானா என்று அறிந்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீடு தான் என்ன மதிப்பீடு என்கிறோம் என்றால் வளர் அறி மதிப்பீடு என்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது தொகுத்து அறி மதிப்பீடு. இதே பார்த்தோம்னாவே தொகுத்து அறிதல், அதாவது சின்ன சின்ன இருக்கிற நிகழ்வுகளை கம்பைன் பண்ணி செய்யறோம். எந்த ஒரு நிகழ்வு அல்லது செயல்பாட்டின் இறுதியிலும் அதன் ஒட்டுமொத்த விளைவை மதிப்பிட்டறிதலே தொகுத்தறி மதிப்பீடு ஆகும். ஒட்டுமொத்த விளைவு எல்லாம் இதுவரையே அவன் எப்படி செஞ்சிருக்கான், இந்த ஆண்டு தேர்வு ஃபுல்லா எப்படி முடிச்சு, அப்ப 10 மாதம் படித்திருக்கானா 10 மாதமும் அவன் எந்த கற்றல் விளைவுகளை அடைந்திருக்கிறான், எவ்வாறு கற்றல் அவனிடத்திலே மேம்பட்டு இருக்கிறது என்று மதிப்பிடுதலே எனது தொகுத்தறி மதிப்பீடு. அப்ப ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் அதன் ஒட்டுமொத்த விளைவு கம்பைண்டா சொல்றோம். சோ அததான் என்ன மதிப்பீடு, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க, தமிழ்ல தொகுத்தறி மதிப்பீடு என்பார்கள். ஆண்டு தேர்வா இருக்கலாம் அல்லது செமஸ்டர் எக்ஸாமா இருக்கலாம். இதெல்லாம் எதற்கு வரோம்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த செமஸ்டர். அப்ப அந்த முடிவு காலத்துல மொத்தமா அவன் எவ்வளவு கற்றல் அடைவுகளை அடைந்திருக்கிறான் என்பதை கண்டறிவதாகும். ஆக வளரறிவு மதிப்பீடு என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்த தொகுத்தறி மதிப்பீடு என்றால் என்ன என்று பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்க உள்ளது குறையறி மதிப்பீடு, டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். இது ஒரு மாணவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு முன்பு அதாவது கற்றலுக்கு முன் மாணவனின் அறிவு, பலம், பலவீனம், திறன் எந்த அளவு உள்ளது என்பதை கண்டறிதலாகும். இப்ப நம்ம அவனுக்கு அந்த பாடம் புரிஞ்சிருக்கா அல்லது எந்த பகுதியில அவன் வீக்கா இருக்கான் அப்படிங்கிறத நம்ம 2 கேள்வி கேட்டாவே அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவன் நாலேஜ் எந்த அளவு இருக்கு, அவனோட வீக்னஸ் எந்த அளவுல இருக்கு, அவன் எந்த பாடத்துல எந்த பகுதியில அவன் ஸ்ட்ரென்த்தா இருக்கான், அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், டயக்னோஸ் பண்ணலாம். அப்ப எந்த ஏரியாவில் அவன் வீக்கா இருக்கானோ அதை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற் போல நாம என்ன செய்யலாம், நம்முடைய பாடத்தை தொடங்கலாம். பாடத்தில் எந்த அளவு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தால் புரியும் என்பதற்கு ஏற்ப நம் பாட நிகழ்வுகளை அமைத்துக் கொள்ளலாம். ஆக கற்றலுக்கு முன் மாணவனின் அறிவு, பலம், பலவீனம், திறன் எந்த அளவு உள்ளது என்பதை கண்டறிதல் குறையறி மதிப்பீடு. குறையறி அப்படிங்கிறதுல அவன் எதுல வீக்கா இருக்கான் அப்படிங்கிற குறையை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக உள்ள மதிப்பீடு என்னவென்று பார்த்தோமேயானால் செயல்திறன் மதிப்பீடு, பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். இதன் மூலம் சிறப்பு திறன்களை அளவிட முடியும். அவன்கிட்ட என்ன ஸ்பெசிபிக் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்றதுக்கு பேரு தான் என்னது, பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் அல்லது செயல்திறன் மதிப்பீடு. இது மாணவர்கள் தங்களது திறன் என்னவென்று குறிப்பிட்டுள்ளதை செய்து காட்டும் போது அளவிடுது. அவங்கள்ட்ட கேட்டிருப்போம், நீங்க என்ன திறன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, வரைதல்ல எனக்கு ஆர்வம் உள்ளது, ஆடுதல்ல எனக்கு ஆர்வம் உள்ளது, நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன், இப்படி பல ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ சொல்லியிருப்பாங்க. இது அவன்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேரு தான் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். ஆக 4 வகையான மதிப்பீடுகளை பார்த்தோம். அளவீட்டில் மற்றொரு வகை என்னவென்று பார்த்தோமேயானால்
கற்றலாகும் மதிப்பிடல், அதாவது அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங். கற்றலுக்காக மதிப்பிடல், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். கற்றலை மதிப்பிடல், அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். அதாவது கற்றலாகும் மதிப்பிடல், கற்றலுக்காக மதிப்பிடல், கற்றலை மதிப்பிடல் என்று இந்த மதிப்பிடலை 3 வகையாக நாம் பிரிக்கின்றோம். கற்றலாகும் மதிப்பிடல் என்றால் என்னவென்று பார்த்தோமேயானால், மாணவர்கள் தம்மை பற்றியும் தமது கற்றலை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுவதால் கற்றலாகும் மதிப்பிடலை அறிதலை அறிந்துணர்வும் வழிமுறை எனப்படுகிறது. அதாவது ஹவு டு நோ, எப்படி நம்ம அறிந்திருக்கோம் அப்படிங்கிறது. இந்த அறிதலை அறிந்துணர்வது என்பது மெட்டாகாக்னிஷன். அப்ப அவங்க தன்னை பற்றியும் தமது கற்றலை பற்றியும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள உதவுவதால் இது கற்றலாகும் மதிப்பிடல் அப்படிங்கிறாங்க. அதாவது கற்றலாகும் மதிப்பிடல் தமது கற்றலை எவ்வாறு சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துகிறது. அவங்களுக்கே தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, தன்னுடைய வீக்னஸ் என்ன, எப்படி அதை சரி செய்து கொள்ளலாம் என்பதை உணர்த்த உதவுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், கற்றலுக்காக மதிப்பிடுதல். இது என்னவென்றால், இது ஆசிரியர்கள் மாணவர்களது அறிதல், புரிதல் மற்றும் திறன்களை அளவிடுதல் ஆகும். ஆசிரியர் என்ன செய்வாரு, அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான், எந்த அளவு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி சொல்லக்கூடியதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடல் அப்படின்னு சொல்றாங்க. இதை சில நேரம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வளரறி மதிப்பீடு. சில நேரம் இது வளரறி மதிப்பீடு என்று அழைக்கப்படும். இது கற்றல் கற்பித்தல் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும் இந்த மதிப்பீடு. மூன்றாவதாக நாம் பார்க்க உள்ளது அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், கற்றலை மதிப்பிடுதல். மாணவர்கள் பாட கருத்துக்களை புரிந்து கொண்டிருத்தலையும் அவர்கள் பெற்றுள்ள செயல்திறன்களையும் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள உதவும் பல்வகை வழிமுறைகள் மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும். அவங்க எவ்வாறு செயல்திறன் கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், நம்ம வெளிப்படையாக தெரிந்து கொள்ள உதவும். பல்வேறு வழிமுறைகள் மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும். ஒரே ஒரு முறை மட்டும் கிடையாது, பல வழிமுறைகளை நம்ம இந்த மதிப்பீட்டில் பயன்படுத்துகிறோம். இது தொகுத்தறி மதிப்பீடு என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு அலகின் முடிவில், பருவத்தின் முடிவில் இந்த மதிப்பீடு நடைபெறும். நம்ம ஏற்கனவே தொகுத்தறி மதிப்பீடு என்றால் என்னன்னா அதேதான் இதையும் சொல்றாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது கற்றலுக்கான மதிப்பீட்டில் ஐசிடியின் பங்கு. இது வளரறி மதிப்பீட்டிற்கு உதவுகிறது. மதிப்பீட்டிற்கு இது ஏன் பயன்படுகிறது, எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மதிப்பீட்டில் நம்பகத்தன்மை மற்றும் பல்வேறு வகையான மதிப்பீட்டு வகை உண்டு. கற்பவரின் கற்றலை மேம்படுத்துகிறது. அதே போல எங்கேயும் எவ்விடத்திலும் எந்நேரத்திலும் மதிப்பிடலாம். ஐசிடியில் இருக்கிறதுனால என்னன்னா ஒரு பிளேஸ்ல போய் தான் வேல்யூ பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு நேரத்துலதான் இந்த டைம் டு இந்த டைம் தான் அதை அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், எங்கேயே வேணாலும் இருந்துக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் நம்ம என்ன செய்ய முடியும், ஆன்லைன் மூலம் அதை மதிப்பிட முடியும். அறிவு புல மற்றும் மற்ற புலன்களின் திறனையும் மதிப்பிடலாம். இப்ப ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே என்ன இருக்கும், காக்னிஷனை மட்டும்தான் இருக்கும். அதாவது அறிவு புலத்தை மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா மதிப்பிடும். ஆனால் இந்த ஆன்லைன் டெஸ்டோ அல்லது ஐசிடியோட பயன்பாடின் மூலம் மற்ற புலன் என்னென்ன புலம்லாம் இருக்குது, உணர்வு புலத்தையோ அல்லது சோசியல் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டிப்பா நான் எவ்வளவு தூரம் அவர்கள் அந்தந்த திறன் பெற்றிருக்கிறார்கள் மற்ற புலங்களில் என்பதையும் நாம் என்ன செய்ய முடியும், மதிப்பிட முடியும். பயனுள்ள ஒப்படைப்பு, குறிப்பிடுதல், மாற்றம் செய்தல் மற்றும் புள்ளி விவரங்களை சேகரித்தல். எப்படி எல்லாம் எஃபிஷியண்டா அசைன்மெண்ட் எழுதி இருக்கலாம், அல்லது எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம், அல்லது எவ்வளவு டேட்டா இருக்குது, டேட்டாக்களை சேகரித்தல், இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த ஐசிடி பயன்படுகிறது. அதே போல
அக்யூரசி துல்லியம் மற்றும் முடிவுகளில் நிலைத்தன்மை. இந்த ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னா அது என்ன இருக்கும்னா கான்கிரீட்டா கரெக்டா இருக்கும். அப்ப துல்லியமான முடிவுகளை பெறுவதற்கு இந்த ஐசிடி பயன்படுகிறது. அதே போல உடனடி மற்றும் உண்மையான பின்னூட்டத்தை வழங்குகிறது முடியும். சோ கணினி, மடிக்கணினி, கைபேசி மூலமும் நம்ம என்ன செய்ய முடியும், இத அசஸ் பண்ண முடியும். இது எல்லாமே அதுவா செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவாக செயல்படாது. இதற்கு பயன்பாட்டு சாதனங்கள் தேவை. அதாவது ஆப்ஸ் அல்லது சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நாம எந்த அளவுக்கு என்ன கேட்கிறோமோ, எதை நாம் மதிப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதையெல்லாம் என்ன செய்யும்னா நமக்கு துல்லியமாகவும் பின்னூட்டத்தோட வழங்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர் இருக்கிறது. சோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், ஐசிடியில மாணவர்களின் கற்றலை துல்லியமாக அளவிட முடியும். என்னென்ன டிஜிட்டல் கருவிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எம்எஸ், அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இ போர்ட்போலியோஸ், விஸ் ஆப்ஸ், இ ருப்ரிக்ஸ், பிளாக்ஸ், டிஸ்கஷன் ஃபோரம், இதெல்லாம் இருக்கு. தேர்வை வந்து இரு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆன்லைனா இருக்குது, மற்றொன்று ஆஃப்லைன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விதம் தான். அதே போல அந்த சாஃப்ட்வேர் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயா இருக்கும், மற்றொன்று பெய்டாவும் இருக்கும். அந்த தேர்வுலையுமே அந்த மாதிரி பே பண்ணியே பண்ண முடியும். அப்ப என்னென்னலாம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம், லேர்ன் கிளிக்கு, பிளாக்கர், இதெல்லாமே ஃப்ரீயா இருக்கு. மூடல், எல்எம்எஸ் வந்து ஃப்ரீ அஸ் வெல் சர்டன் அகேஷன்ல சர்டன் இது வேணும், கிரைட்டீரியா வேணும்னா அதை நம்ம பே பண்ணி தான் வாங்க முடியும். அடுத்ததாக ஆன்லைன் மதிப்பீட்டில் ஐசிடி கருவிகள் எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்க்க போறோம். இணைய வழி கணினியின் மூலம் ஆன்லைன் மதிப்பீடு நடைபெறுகிறது. எந்த ஒரு தனியாளின் அறிவு மற்றும் திறன் இன்டர்நெட் மூலம் டிஜிட்டல் கருவிகள் மூலம் அளவிடுதலை ஆன்லைன் அளவிடுதல் என்கின்றோம். ஆன்லைனாவே என்ன, கண்டிப்பா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், அவங்க அந்த இன்டர்நெட் இருக்கணும். அப்ப அது மூலம் நம்ம செய்யக்கூடிய தேர்வை அசஸ்மெண்ட்டை தான் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஆன்லைன் அளவிடுதல் அப்படிங்கிறோம். இதை எலக்ட்ரானிக் மதிப்பீடு அல்லது டிஜிட்டல் மதிப்பீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்லைன் மதிப்பீடு கண்டிப்பாக இன்டர்நெட் வழியாகத்தான் இருக்கும். இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொன்னா மதிப்பீடு பண்ணுவது கடினம். எக்ஸாம்பிள் வந்து எல்எம்எஸ், மூடல். இ அசஸ்மெண்ட்டுக்கு என்னன்னா இன்டர்நெட் தேவையில்லை, ஏதாவது ஒரு டிஜிட்டல் கருவிகள் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும், அளவிட முடியும். மதிப்பீட்டிற்கு பயன்படும் டிஜிட்டல் கருவிகள் என்னென்ன கருவிகள்லாம் மதிப்பீட்டிற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிஏஏ, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் அசஸ்மெண்ட், சிஏடி, கம்ப்யூட்டர் அடாப்டிவ் டெஸ்டிங், மொபைல் பேஸ்ட் அசஸ்மெண்ட், அதாவது எம்பிஏன்னா நீங்க வேற மாதிரி நினைச்ச கூடாது, இது மொபைல் பேஸ்ட் அசஸ்மெண்ட், எல்எம்எஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். எல்எம்எஸ்ங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கான்செப்ட் மேப், சர்வே, விக்கிஸ், பிளாக்ஸ், டிஸ்கஷன் ஃபோரம் அல்லது ஆன்லைன் ஃபோரம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த டிஜிட்டல் கருவிகள்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்பீட்டிற்கு பயன்படுகிறது. இப்ப கணினி உதவியுடன் மதிப்பீடு சிஏஏ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கணினி உதவியுடன் மதிப்பீடு நடைபெறும். இது ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக நடைபெறும். கல்வியில் எல்லா வகையான மதிப்பீடுகளையும் கண்டறிய பயன்படுகிறது. அடுத்ததாக நான் பார்க்கிறது கேட், அதாவது கணினி தழுவல் சோதனையின் அடாப்டிவ் டெஸ்டிங் சொல்லலாம். இது மென்பொருள் மூலமாக தயார், அதுக்குன்னு ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர் இருக்கும். இது மாணவர்கள் பதில் கூறும் தன்மைக்கு ஏற்ப கேள்விகளை தாமாகவே கடினமாகவோ அல்லது எளிதாகவோ மாற்றும். இப்ப அவனோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இவன் நல்ல ஆன்சர் பண்ணிட்டே இருக்கான்னா அவனுக்கு டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினை கொடுக்கும். அல்லது அவனோட லெவலே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஈஸி லெவல் கொஸ்டின்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, சாஃப்ட்வேர் தயாரிச்சிருப்பாங்க. ஒருவர் நிறைய வினாக்களுக்கு சரியான பதிலை தந்தால் தாமாகவே கடின வினாக்களை அவனுக்கு வழங்கும். அதாவது சாஃப்ட்வேர் தானாகவே அடாப்ட் ஆகிக்கொள்ளும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அடாப்டிவ் அப்படின்னு சொல்றாங்க, கம்ப்யூட்டர் அடாப்டிவ். கைபேசி அடிப்படையிலான மதிப்பீடு, மொபைல். இப்ப எல்லார் கையிலயுமே என்ன இருக்குது, மொபைல் தான் இருக்குது. அதனால ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை அசஸ் பண்ணி கொடுக்கலாம்.
மதிப்பீடு கைபேசியின் வழியாக நடைபெறும். நாம் பல்வேறு வகையான மொபைல் கஸ்டமைஸ்டு அசஸ்மெண்ட் வெப்சைட் மூலமாக மதிப்பிடலாம் அல்லது மொபைல் அப்ளிகேஷன் மூலம் மதிப்பிடலாம். நிறைய இருக்குது. சாக்ரட்டிவ், ஃபிளிக்கர்ஸ், கக்கூட், இது எல்லாமே என்னன்னா சம் ஆஃப் த இது மொபைல் கஸ்டமைஸ்டு அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அடுத்ததாக நாம பார்க்க உள்ளது எல்எம்எஸ் அடிப்படையிலான மதிப்பீடு. மதிப்பீடு என்பது ஒரு தொடர்நிலை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எல்எம்எஸ்ஸில் மாணவர்களின் வளர்ச்சியை கண்டறிய உள்ளமைக்கப்பட்ட வசதிகள் கணினியில் இருக்கும். ஆல்ரெடி இன்பில்ட் மெக்கானிசம் இருக்கும். நாம் இதன் மூலம் பல்வேறு வகையான வினாக்களை உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மூட்ல கேள்விகள் நிறைய கேட்க முடியும். நிறைய வகையான கேள்விகள் கேட்க முடியும். கணக்கீட்டு அடிப்படையில இருக்கலாம், அல்லது விளக்க உரையா இருக்கலாம், அல்லது கட்டுரை வகையா இருக்கலாம், பொருத்துதல் வகையா இருக்கலாம், அல்லது குறுகிய வினாவா இருக்கலாம், சரியா தவறா இருக்கலாம், அல்லது இட்டு நிரப்புதலா இருக்கலாம், பசிலா இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான வினாக்களை நம்ம மூடுல இதுல எல்எம்எஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லினோம்னா அது பல வகையான வினாக்களை மாணவர்களுக்கு கேட்கும். அதை அவர்கள் எவ்வாறு விடையளிக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போல நாம் என்ன செய்ய முடியும், மதிப்பீடுகளை வழங்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கான்செப்ட் மேப், கருத்துரு படம். கருத்துரு படம் என்பது காணக்கூடிய வரைபடம். இது கருத்துகளுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குகிறது. இது பல்வேறு கருத்துகள் மாணவர்களுக்கு புரிந்துள்ளதா என்பதை அறிய பயன்படுகிறது. கருத்துரு வரைபடத்தை தற்பொழுது என்ன செய்யலாம், டிஜிட்டலிலும் வரையலாம். எடுத்துக்காட்டு ஃப்ரீ மைண்ட் வைஸ் மேப். இதெல்லாம் என்ன அப்படின்னா கருத்துரு வரைபடம் வரைவதற்குரிய ஆப்களாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சர்வே, தகவல்களை தனியாரிடமிருந்து சேகரிக்கும் முறை. நம்ம எந்த ஒரு ரிசர்ச்சா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வே தான் நிறைய பண்ணுவாங்க. இதன் மூலம் தனியாரின் எண்ணம், உணர்வு மற்றும் கருத்துக்களை என்ன செய்ய முடியும், ஈஸியா நம்ம அறிய முடியும். அது எப்படி கேட்பாங்க, கொஸ்டினரா தான் போடுவாங்க. வினாத்தாளின் மூலம் அறியப்படும் சர்வேயானது பிரபலமான ஒண்ணு. நம்ம கூகுள் சர்வே எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய பேர் இந்த சர்வே ஃபில் பண்ணி கொடுங்க, இந்த கொஸ்டினரை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தற்பொழுது ஐசிடி சர்வே ஆப்ஸ் இதற்கு பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு எஸ்ஐஎஸ் சர்வே, சர்வே மங்கி, டைப் ஃபார்ம், ஜோகோ சர்வே, இப்படி பல வகையான இது ஆப்ஸ் உண்டு. இதை பயன்படுத்தி நம்ம சர்வே பண்ண முடியும். விக்கிஸ், இந்த வலையம் மூலம் ஒருவர் தனக்குரிய வலைய பக்கத்தை உருவாக்கலாம், அதுல எடிட் செய்யலாம். இதுக்கு உதாரணம் விக்கிபீடியா. அது மாதிரி விக்கி எடுக்கேட்டர் இருக்கு, விக்கி ஸ்பீசிஸ் இருக்கு, விக்கி ட்ரீ இருக்கு, விக்கி சோர்ஸ். உங்க புக்ல நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பார்த்து பயன்பெறுங்கள். இது எப்படி மதிப்பீட்டுக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர் விக்கி பகுதியினை பார்வையிட்டு கருத்துக்களை பதிவேற்றம் செய்யலாம். அவங்க என்னென்ன சொல்ல விரும்புறாங்களோ அதை அந்த பகுதியில பதிவேற்றம் அப்டேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அப்ப விக்கியானது என்ன செய்யும்னா மதிப்பிட்டு அதற்குரிய கிரேடோ அல்லது மார்க்கையோ கொடுக்கும். அடுத்து நாம் பார்க்க உள்ளது பிளாக்ஸ். இது ஒரு வலைப்பக்கம் அல்லது ஆன்லைன் ஜேர்னல். தனிநபர் தான் இதை நிர்வகிக்கிறாங்க. ஒரு தகவல்கள் அல்லது தனிநபர் விமர்சனங்கள், அனுபவங்கள், வீடியோ, புகைப்படங்கள் முதலியவற்றை என்ன செய்யலாம், இணைய பக்கத்தில் வெளிப்படுத்தலாம். அப்படியே நம்ம அப்லோட் பண்றோம். அப்ப பிளாக்கர்னா யார் நிர்வகிக்கிறாரோ பிளாக்ஸா அவர் தான் பிளாக்கர். பிளாக்கர் இதை ஒரு நாளிலோ வாரத்திலோ மாதத்திலோ அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்போ அதை போஸ்ட் செய்யலாம். மாணவர்களின் பதிவுகளுக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஒவ்வொரு மாணவனுமே தனக்குரிய பிளாக் பேஜ கிரியேட் பண்ணிட்டு அதுல அவன் என்ன படிச்சிருக்கான், அவனோட ரிவ்யூ என்ன, அவன் என்ன வீடியோ ஏதாவது புதுசா எடுத்திருக்கானா, எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும், அப்லோட் பண்ண முடியும். அவனுடைய அந்த திறனுக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும், அசஸ்மெண்ட் பண்ண முடியும். அடுத்ததாக உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் ஃபோரம். இங்கு பொதுவான அல்லது ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் வெப்பேஜ் மூலம் ஆன்லைனில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி விவாதிப்பார்கள். இதற்கு LMS என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்தலாம். ஒரு தலைப்பை என்ன செய்யலாம், விவாதத்திற்காக போஸ்ட் செய்யலாம். அப்ப ஒத்த கருத்துக்கள் உடையவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தங்களுடைய கருத்துக்களை அந்த ஆன்லைன் ஃபோரத்துல எடுத்து கூறலாம். அல்லது அதற்கு உடன்படாத கருத்துக்களையும் என்ன செய்யலாம், அந்த ஆன்லைன் ஃபோரத்துல எடுத்து கூறலாம். அப்ப மாணவர்களின் பதில்களை பொறுத்து
அவர்களின் புரிதல் திறன் அளவிடப்படும். எவ்வளவு தூரம் அவங்க புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பன் டிஸ்கஷன் ஃபாரத்துல கண்டறிய முடியும். அடுத்ததாக பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இதன் மூலம் கடைநிலை பயனருக்காக உருவாக்கப்பட்டது. விலை மற்றும் விலையில்லா ஆப்ஸ் நிறைய கிடைக்கிறது. இது தேர்வு மற்றும் ஆன்லைன் எக்ஸாம் நடத்த பயன்படுகிறது. இவற்றில் பெரும்பான்மையான டெஸ்க்டாப் மற்றும் மொபைல் வெர்ஷனாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் மார்க்கர், ஆன்லைன் எக்ஸாம் பில்டர், ஸ்பீட் எக்ஸாம், இதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் நடத்தக்கூடிய சாஃப்ட்வேர். இது அதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ போர்ட்ஃபோலியோ. பழங்காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களின் ஒப்படைப்பு, செயல்பாடு, தேர்வுத்தாள், கலைத்திறன் மற்றும் ஆய்வகத்திறன் போன்றவற்றை மதிப்பிட்டு கருத்துக்களை பிரதிபலிக்கவும் உதவுகிறது. அப்ப இந்த போர்ட்ஃபோலியோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், அப்லோட் பண்ணியே வச்சுக்க முடியும். இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்னு டெவலப்மெண்டல் போர்ட்ஃபோலியோ, அனதர் ஒன் அசஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, மூன்றாவது ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ. அதாவது போர்ட்ஃபோலியோவை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று டெவலப்மெண்டல் போர்ட்ஃபோலியோ, அசஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ. இப்போ டெவலப்மெண்டல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம்னா ஐசிடி மதிப்பீடு கருவிகளில் இது முக்கியமான ஒன்றாகும். இது மாணவர்களின் கற்றல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை விளக்குகிறது. மாணவனின் கற்றல் செயல்பாடுகள் அனைத்தையும் கொண்டிருக்கும். அவன் எவ்வளவு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கான், எத்தனை ஹோம் அசைன்மெண்ட் செஞ்சிருக்கான், என்னென்னலாம் திறன்களை அதில் வெளிப்படுத்தியிருக்கான், இது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், அசஸ் பண்ணி அவனோட டெவலப்மெண்ட், அவனோட முன்னேற்றம் எப்படி இருக்கிறது, கற்றலில் அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அந்த போர்ட்ஃபோலியோக்கு பேர் தான் டெவலப்மெண்டல் போர்ட்ஃபோலியோ. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. இது திறன்களை விளக்குகிறது. அவனுக்கு ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் இருக்கா, அதை இது பண்ணும். இது ஒரு பாடப்பிரிவு கற்றல் முழுமை அடைந்த பின் மதிப்பிடப்படும். எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட், டேர்ம் அண்ட் எக்ஸாம், இது எல்லாத்தையும் சேகரித்து அசஸ் பண்ணி நீ இந்த அளவு இந்த இயர் பண்ணியிருக்க, உன்னுடைய கற்றல் அடைவு இந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் சேகரித்து அதை அசஸ் பண்ணி அவனுடைய கற்றல் அடைவை பற்றிய மதிப்பீட வழங்குகிறோம். ஆசிரியர் இந்த டாக்குமெண்ட்டை மதிப்பிட முடியும். இந்த அசஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ யார் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர். அந்த ஒவ்வொரு மாணவருக்கும் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி அதை அசஸ் பண்ணி சொல்ல முடியும். அடுத்து மூன்றாவது நாம் பார்த்தது என்னவென்றால் ஷோகேஸ் அப்படிங்கிறதுனா ஒரு பையன் ரொம்ப இலக்கியத்துல வல்லவரா இருக்கலாம் அல்லது டிராயிங்ல இருக்கலாம். ஸோ அவங்க திறனை என்ன செய்யலாம், அந்த போர்ட்ஃபோலியோல வெளிப்படுத்தலாம். இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோல வெளிப்படுத்தலாம். அது அதன் மூலம் என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட் பண்றவங்க என்ன செய்வாங்க, அவனோட போர்ட்ஃபோலியோவே வச்சு அவனோட ஸ்கில் என்ன, அவனுடைய திறன் என்ன, அவனோட நாலேஜ் எந்த அளவுல இருக்குது, எந்த டைம்ல இருந்து என்னென்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்ய முடியும், அசஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். அப்ப தங்களது படைப்புகளை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் வெளிப்படுத்துவது மாணவர் போர்ட்ஃபோலியோ, அதாவது ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோங்கிறது என்னன்னா எலக்ட்ரானிக் போர்ட்ஃபோலியோல தங்களுடைய படைப்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். முன்னாடி அதெல்லாம் சேகரித்து வைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு பணியா இருக்கும். சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட 6வதுல இருந்து 7வதுல இருந்து வச்ச கற்றல் அடைவுகள்லாம் இருக்கான்னா இப்ப யாருக்குமே இருக்காது. என்ன செய்ய முடியும், பகிர முடியும். சோ இதெல்லாம் இப்ப ஐசிடியால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. இதனோட பயன் என்னென்று பார்த்தீர்களாயானால் கற்றல் அடைவுகளின் பதிவேட்டு சான்றுகள், அது எல்லாமே ரெக்கார்டு. இவன் இந்த அளவு அடைஞ்சிருக்கான்னு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் மூஞ்சி அதை கொண்டு போய் காமிச்சாதான் முடியும். இப்போ ஒரு பேஜை ஓபன் பண்ணி இங்க பாருங்க இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்
அப்படின்னு நம்மளோட டாக்குமெண்ட்ஸை காட்ட முடியும். மாணவர் மற்றும் ஆசிரியர்கள் பயன்படுத்துவதில் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கு உதவுகிறது. ஏற்கனவே சொன்னதான், ஃபார்மேட்டிவ் மற்றும் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக உதவும். ஆக ஐசிடி பயன்பாட்டில் இது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவன் எந்த அளவு வீக்கா இருக்கான், எந்த ஏரியால அவன் வீக்கா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியும், ஈஸியா கண்டறிய முடியும். அது தவிர கிரியேட்டிவிட்டி, மாணவருக்குரிய படைப்பு திறனை ஊக்குகிறது. முந்திலாம் என்னன்னா ஜெனரல் பயஸ்ல இருக்கும், நல்லா வரைஞ்சிருப்பான், ஆனா அது என்ன செய்ய முடியாது, வெளிக்கொண்டு வர முடியாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவன் வரைஞ்சு அதை என்ன செய்ய முடியும், ஊடகத்துல போகும்போது, சோசியல் மீடியால கொடுக்கும்போது கண்டிப்பா அது உண்மையிலே அவனுடைய படைப்பு திறன் சரியாக இருந்தால் அனைவராலும் பாராட்டப்படுகிறது, அனைவராலும் மோட்டிவேட் பண்ணப்படுகிறது. ஆக இதெல்லாம் ஐசிடியால் கிடைத்த ஒரு நன்மைன்னு சொல்லலாம். படைப்பு திறனை ஊக்குவிக்கிறது, டிஜிட்டல் லிட்டரசி திறனை வளர்க்கிறது. அதே மாதிரி எப்படி அதை செயல்படுத்தணும், எந்த பிளாக்ஸ்ல போய் போடலாம், சரி எந்த சோசியல் மீடியால கொடுத்தா அது சரியா வரும், அவனுக்கு இந்த டிஜிட்டல் லிட்டரரி திறன் அதிகமாக வளருகிறது. நமக்கும் பழங்கால ஆசிரியருக்கும் இப்போ உள்ள ஆசிரியருக்கும் அதான் இது, டிஜிட்டல் லிட்ரஸி நம்ம வளர்த்துக்கிறோம். ஏன்னா மாணவன் டிஜிட்டல் லிட்ரஸி பெற்றவனாக இருக்கிறான். ஆகவே அந்த திறன் வளர்வதற்கு இந்த ஐசிடி பயன்படுகிறது. மாணவர்கள் ஒப்பார் குழுவினருடன் படைப்புகளை பகிரலாம். அதாவது பியர் குரூப், ஒப்பார் குழு என்பது ஒன்றுமல்ல, பியர் குரூப். இந்த பியர் குரூப்போட தன்னுடைய படைப்புகளை என்ன செய்ய முடியும், ஈஸியா பகிரலாம். ஒரு கட்டுரை எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டுரையை பழங்காலத்துல என்ன செய்யணும், போஸ்ட் பண்ணி தன்னோட குரூப்புக்கோ அடுத்த இடத்துல உள்ளவருக்கோ அனுப்புறதுக்கு அதெல்லாம் இருந்தது. இப்ப அப்படியே கிடையாது. ஒரு மெயில் பண்ணுனா என்ன ஆயிடுது, போய் சேர்ந்துருது. அல்லது ஒரு மீடியா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணோம்னா அவனுடைய இதுக்கு போயிடுது. அல்லது அவங்க இதுலயே உள்ள எல்எம்எஸ் மூலமாகவோ அல்லது அவர்கள் வாட்ஸ்அப் மூலமா எது மூலமாவே என்ன செஞ்சிடறாங்க, தன்னுடைய ஒப்பார் குழுவினரோட அவர்களுடைய படைப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். பகிர்றதுனால என்ன, அவனோட வியூ என்ன, நம்மளோட வியூ அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்க இயலும். அப்போ ஆகா, நம்மளோட நல்லா கட்டுரை எழுதியிருக்காரு, நம்மளை விட நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காரு, நம்மளோட நல்லா இந்த கிரியேட்டிவா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஒப்பீடு செய்து பார்க்க முடியும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிடியோட பயன்கள். அடுத்து உங்களோட புத்தகத்துல இ போர்ட்போலியோ உருவாக்கக்கூடிய கருவிகளை பற்றி நிறைய கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த புத்தகத்தை வாசித்து பார்த்தீர்களே என்றாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடும். டூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் இ போர்ட்போலியோ நிறைய ஆப்ஸ் உள்ளது. அது பெய்டாகவும் இருக்கிறது. சில ஆப்ஸ் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரீயாகவும் இருக்கிறது. ஸோ உங்களோட போர்ட்போலியோவை உருவாக்க மஹாரா, வெப்லி, வேர்ட்பிரஸ், iWebFolio, கூகுள் சைட்ஸ், மூஃபோலியோ, எவர்நோட், கிட்பிளாக் அப்படின்னு பல வகையான போர்ட்போலியோ உருவாக்கக்கூடிய ஆப்ஸ்கள் உள்ளது. நீங்க போய் இன்னைக்கு செய்யற வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு சைட்டை உருவாக்கி, ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி, உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, நீங்க அதுல அப்லோட் செய்யுங்க. அப்பதான் உங்களோட திறன் எப்படி இருக்குன்னு நம்ம செல்ஃப் அசஸ் பண்றதுக்கு இது மிகவும் உதவும். நாளைக்கு நான் 6வதுல கவிதை எழுதினேன், அதை காணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்ம போர்ட்போலியோல போட்டு வச்சிருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா காமிக்க முடியும். அப்ப நம்ம அதை நீங்க உருவாக்குங்கள். அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னா குவிஸ், வினாடி வினா. இந்த வினாடி வினா பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதாவது வினாடி வினா என்பது ஒரு விளையாட்டு, அது ஒரு கேம்னு சொல்லலாம், அல்லது நம்முடைய அறிவை சோதிக்கும் ஒரு வகை. நம்ம எந்த அளவு நாலேஜ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சோதிக்கக்கூடிய ஒரு வகை. அது கேள்வி தானே, வினாடிக்குள்ள நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது தனியாக அல்லது குழுவினருக்கும் நடத்தலாம், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நடத்தலாம், அல்லது ஒரு குரூப்புக்கும் நடத்தலாம். இது தொலைக்காட்சியிலே நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஏன் நம்முடைய வகுப்பறையிலேயே நாம் என்ன செய்வோம், குரூப்பாக குழுவினராக பிரித்து இந்த வினாடி வினாவை நடத்துவோம். யார் அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர். இதுவும் கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் மதிப்பீடு அங்கமாக திகழ்கிறது. இதன் மூலம் மாணவர்களின் அறிவு, ஆற்றல் மற்றும் திறன்களை மதிப்பிட முடியும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் குவிஸ் நிறைய இருக்கும். அந்த குவிஸ்ல நம்ம ஆன்சர் பண்ண உடனே நம்ம எந்த அளவு கற்றல் அடைவுகள் அடைந்திருக்கிறோங்கிறத உடனே அசஸ் பண்ணி நமக்கு நம்மளுடைய திறனை வெளிப்படுத்தும். அதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு இந்த குவிஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் டைப் இருக்கு, ஜம்பிள்டு சென்டென்ஸ் இருக்கு, கிராஸ்வேர்ட் இருக்கு, பசில் இருக்கும். இது எல்லாமே நம்ம எளிதாக கடந்து வந்த ஒரு வினாடி வினா வகைதான். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய எல்எம்எஸ் இருக்குது, மூடல் இருக்கு, கூகுள் கிளாஸ் ரூம் போன்றவற்றில இதெல்லாம் இன்பில்ட்டாவே இருக்குது. நம்மளுடைய கற்றல் அடைவு எப்படி இருக்குது, நாம நாலேஜபிளா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்த ஏரியாலன்னா அதுக்கு தகுந்தாற்ப வினாடி வினாகள் இருக்கும். அதை நம்ம அட்டன் பண்ணி நம்மளுடைய மதிப்பெண்களை மதிப்பீட்டை பெற முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுய மற்றும் ஒப்பார் குழு கற்றலில் ஐசிடி ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட பகுதிகளை சுயமாக கற்றலே அல்லது அதை நோக்கி மாணவர்களை திருப்புதல் சுய கற்றல். செல்ஃப் லேர்னிங்னா என்ன? ஒரு கற்றல் இருக்கும், கற்றல் அடைவுகளை நோக்கி நம்ம என்ன செய்யணும், மாணவர்களை திருப்பணும். அதை நோக்கி அவனாவே படிக்கணும், செல்ஃபா படிக்கணும். அவன் படிக்கிறதுக்குரிய வழிமுறைகளை நாம் உருவாக்கி தருகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இக்னு புத்தகத்துல ஒரு கண்டென்ட் மாடியூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது அவனாதான் செல்ஃப் லேர்ன் பண்றான். ஏன்னா இது டிஸ்டன்ஸ் லேர்னிங்கிறதுனால அவனே படிப்பான். படிச்சு முடிச்சோன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் அடியில் என்ன இருக்கும், செக் யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம கற்றல் அடைவுகள் சரியா இருக்கான்னு ஒரு 2 கேள்வி கொடுத்து அதுக்கு பதில் கோடு இருக்கு. அப்ப அதை நாமளே சரியா செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, சரியா படிச்சிருந்தோம்னா நம்மளோட கற்றல் அடைவுகளை அதை கீழே எழுத முடியும். அதான் சுயமாக கற்றல் அப்படின்னு நம்ம படிச்சுட்டே போனோம்னா அது படிச்சிருக்கமா படிக்கலையா, புரிந்திருக்கிறதா புரியவில்லை என்பதை சோதிப்பதற்காக அந்த செக் யுவர் ப்ராக்ரஸ் கொடுக்குறாங்க. அப்ப அது மதிப்பிடுதலுக்காக. தனிநபர் மற்றவர்களின் செயல்களை மதிப்பிடுதல் பியர் அசஸ்மெண்ட். இந்த பியர் அசஸ்மெண்ட் அது அப்படின்னா ஒப்பார் குழு, ஒத்த வயதுடையவர்கள், ஒத்த நோக்கத்தை கொண்டவர்கள் என்ன செய்வாங்க, ஒரே குழுவாக இருந்து கற்பார்கள். இப்ப அவங்க சரியா செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது மற்றவர்களோட செயலை மதிப்பிடுதல் தான் பியர் அசஸ்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்டோட அசைன்மெண்ட்டை மதிப்பிடலாம். ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்டோட பெயிண்டிங்ஸோ எதையுமே, அதாவது அவனுடைய குவிஸை கூட என்ன செய்யலாம், அசஸ் பண்ண முடியும். இன்டர்வியூ, செக்லிஸ்ட், அனெக்டோடல் ரெக்கார்டு இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதை ஒன்று சுயமாகவும் மதிப்பிட முடியும், அல்லது ஒப்பார் குழுவோட முழுமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியும், நாம மதிப்பிட முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுக்கு என்னென்ன ஐசிடி கருவிகள்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ருப்ரிக், இது ஏற்கனவே நீங்க தெரிஞ்சதுதான். இது மாணவர்களின் செயல்திறனை அளவிட உதவுகிறது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களை மாணவர்கள் கற்றல் மூலம் அடைந்து விட்டார்களா என்பதை அறிய பயன்படுகிறது. ஸ்கோரிங் ஸ்கேலை உருவாக்கி அதில் முக்கியமான அளவுகோல்கள் ஒவ்வொரு வேலைக்கும் குறிக்கப்பட்டிருக்கும். இதை செஞ்சார்னா இதுக்கு இந்த மதிப்பெண், இதுக்கு இந்த கற்றல் அடைவுகள்ல சரியா சொன்னா அதுக்கு இந்த மதிப்பெண், எத்தனை அட்டன் பண்ணல அதை அவர் பண்றாரு, இப்படி ஒவ்வொரு இதுக்குமே இந்த ஸ்கோரிங் ஸ்கேலை அவங்க உருவாக்கி வைத்திருப்பார்கள். உங்களுடைய புத்தகத்திலே அந்த டேபிள் அட்டவணை மூலம் எளிதாக விளக்கியுள்ளார்கள். நீங்கள் எல்லோரும் அதை படித்து பயன்பெறுங்கள். அளவுகோல் ஒவ்வொரு வேலைக்கும் குறிக்கப்பட்டிருக்கும். இதில் 2 பகுதி உண்டு. ஒன்று நிரல், அது கிரைட்டீரியாவை சொல்லும். இன்னொன்று நிறை, அதாவது காலம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரோ அண்ட் காலமா இருக்கும். அது செயல்திறனை வெளிப்படுத்தும். ஸோ கிரைட்டீரியாவும் செயல்திறனையும் அந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த இதை செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன கிரைட்டீரியாவை எவ்வளவு நேரத்துல செஞ்சிருக்காங்க, அதுக்கு ஏபிஎஸ்சி அளவு மதிப்பீடு கொடுக்கப்படும். இத டெவலப் பண்றதுக்கு நேரம் அதிகம், ஆனால் இது ஆசிரியரோட நேரத்தை குறைக்கிறது. அசஸ் பண்றதுக்கு ஆசிரியருக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது, மிக உதவியாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா iRubric, ரூபிஸ்டார், டீச்சர் ருப்ரிக் அப்படின்னு நிறைய டூல் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம செய்யலாம். உங்களுடைய புத்தகத்தில் விரிவாக இது கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் சென்று படித்து பயன்பெறுங்கள். அடுத்ததாக கூட்டுக்கற்றலில் ஐசிடி. கூட்டுக்கற்றல் என்பது கற்றல் குழுவினர் இணைந்து ஒரு சிக்கலை தீர்ப்பது, ஒரு வேலையை முடிப்பது, ஒரு பொருளை படைப்பது மற்றும் புதிய அறிவு மற்றும் திறன்களை உருவாக்குவது.
அதாவது கொலாபரேட்டிவ் லேர்னிங் என்ற ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், அல்லது ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணலாம், அல்லது ஒரு பொருளை கிரியேட் பண்ணலாம், அல்லது நியூ நாலேஜை உருவாக்கலாம், அல்லது நியூ ஸ்கில்லை உருவாக்கலாம். அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொலாபரேட்டிவ் லேர்னிங். இது ஏற்கனவே பார்த்தோம். டிஸ்கஷன் ஃபோரம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுத்து அதற்கு ஒரு விடையை தேடுவதாக இருக்கலாம், அதற்கு ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்திற்கு சொல்யூஷனை கொடுப்பதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னது ஐசிடியில் டிஸ்கஷன் ஃபாரம் வந்து ஒரு மிக பெரிய கொலாபரேட்டிவ் லேர்னிங் டெக்னிக்காக இருக்கிறது. அடுத்து பிளாக்ஸ், இதுவுமே என்னது இந்த கூட்டுக்கற்றலுக்கு உதவுகிறது. பிளாக் என்பது ஒரு வலைத்தளம். இதில் ஒருவர் தகவல்கள், அனுபவங்கள், வீடியோக்கள், புகைப்படங்கள் முதலியவற்றை பதிவேற்றம் செய்யலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இது பார்த்துட்டோம், நம்ம பிளாக்னா என்னன்னு பார்த்தோம். இது கால வரிசைப்படி அமைந்திருக்கும். எதை முதல்ல போடுறோமோ அது லாஸ்ட்ல இருக்கும். எப்பப்பெல்லாம் புதிதாக சேர்க்கிறோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அப்ப கால வரிசைப்படி அமைந்திருக்கும். யார் அதை நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் பிளாக்கர் எனப்படுவர். யார் அவங்க அந்த பேஜை யாரு நிர்வகிக்கிறாங்களோ அவங்கதான் அதனோட பிளாக்கர். ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் தங்களது தனிப்பட்ட பிளாக்கை உருவாக்கலாம். இதுக்கு நிறைய இருக்கு. பிளாக் மேக்கர் டூல் இருக்கு. பிளாக் மேக்கர் டூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. நீங்க பார்த்தது மூலம் உங்களுடைய பிளாக்கை நீங்க உருவாக்குங்கள். நம்முடைய பயன் என்னவென்று பார்த்தோம் ஏனால், நம்முடைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தலாம், நம்முடைய அறிவுத்திறன் விரிவடையும், நம்முடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும், விமர்சன சிந்தனை வளரும். இதெல்லாமே இதனுடைய பயனாக இருக்கிறது. அடுத்து கற்றல் பகுப்பாய்வு அப்படிங்கிறது, லேர்னிங் அனாலிட்டிக்ஸ் என்பது கல்வியில் பிரபலமாவதற்குரிய ஒரு தொழில்நுட்பம். இது மாணவர் செயல்பாடுகளை சேகரித்து, சேமித்து மற்றும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு கற்றல் சூழ்நிலை ஆகும். அதாவது அவன் எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கான், என்னென்னலாம் படிச்சிருக்கான், என்னெல்லாம் கிரியேட்டிவா செஞ்சிருக்கான், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதனோட பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றல் நடத்தைகள், வளர்ச்சி குறைபாடு மற்றும் கற்றலில் கட்டுப்பாடுகள் முதலியவற்றை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அறிந்து கொள்ள முடியும். ஆசிரியர் தனது பலம் மற்றும் பலவீனத்தை அறிய முடியும். பள்ளி நிர்வாகத்தினர் தற்போதைய கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளை வெளிப்படுத்த உதவுகிறது. நிர்வாகத்தினர் புதிய ஒரு டெக்னிக் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை என்ன செய்யலாம், அதை வெளிப்படுத்தலாம். பாட வடிவமைப்பாளர்கள் பயனுள்ள இன்ஸ்ட்ரக்ஷனல் கண்டென்ட்டை வடிவமைக்க முடியும். மாணவருக்கு இருக்கு, ஆசிரியருக்கு பயன்பாடா இருக்குது, நிர்வாகத்திற்கும் பயன்பாடு இருக்குது. அதே மாதிரி கண்டென்ட் வடிவமைப்பாளர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது என்னவென்று பார்த்தோமேனால் அலகு 8, இது கல்வி மேலாண்மையில் ஐசிடி. ஐசிடி நிறைய அப்ளிகேஷனை கல்வி நிறுவனங்களின் நிர்வாகத்திற்காக உருவாக்கியுள்ளது. இதற்கு முன்பு கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் புள்ளி விவரங்களை சேகரித்து ஹார்ட் காப்பியாக சேமித்து வைத்திருப்பர். மாணவரின் குறிப்புகள், பணியாட்களின் தகவல்கள், சம்பளம், கட்டண விவரங்கள் முதலியவற்றை பதிவேட்டில் பதிவு செய்து அலமாரியில பாதுகாத்து வைப்பர். ஆனால் இன்று இவை அனைத்தும் ஐசிடியின் மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீரோவா இருக்கும். இந்த இயற்கை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரெஜிஸ்டர்ல இருந்து அவனோட மார்க் ரெஜிஸ்டர், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், எல்லா டிசி எல்லாமே ஒரு இதுல வச்சிட்டு இருப்பாங்க. எல்லா வகையான ஆனால் ஐசிடி வந்த பின்னாடி இது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே எளிதாக்கப்பட்டுள்ளது. எல்லா வகையான நிர்வாக வேலைகளுக்கும் ஐசிடி உதவுகிறது. எடுத்துக்காட்டு நூலகமாக இருக்கட்டும், விரிவுரையாக இருக்கட்டும், பினான்சியல் டேட்டா, இது எல்லாத்துக்கும் அது ஈஸியா இருக்குது. இந்த அலகில் கல்வி மேலாண்மைக்கு உதவும் ஐசிடி கருவிகளை பற்றி காண உள்ளோம். இதனோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி மேலாண்மை பற்றிய கருத்துக்களை விளக்குதல், பதிவேடுகளை நிர்வகிப்பதில் ஐசிடியின் பங்கினை விவரித்தல், நிதி மேலாண்மையில் ஐசிடியின் பயன்பாடு, மாணவர்களின் விவரங்களை பெற்றோர் மற்றும் வேறு நபர்களுக்கு அளிப்பதில் ஐசிடியின் பயன்பாடு, கல்வி மேலாண்மையில் அரசின் முயற்சி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இன் எஜுகேஷன், இவற்றையெல்லாம் பற்றி இந்த அலகிலே நாம் பார்க்க உள்ளோம். மேலாண்மை என்றால் என்ன? மேலாண்மை என்பது வளங்கள் மற்றும் மக்களை நிர்வகித்து மேலும் அவர்களின் பணித்திறனை செயல்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவது என்பது. இது மாறும் திறனுடையது, மேலும் பல்வேறு கூறுகள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியது.
இதில் 5 வகையான வேலை நடைபெறுகிறது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், கமாண்டிங், கண்ட்ரோலிங். அது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, திட்டமிடுதல், ஏற்பாடு செய்தல், ஒருங்கிணைத்தல், கட்டளையிடுதல், கட்டுப்படுத்துதல். எதிர்காலத்திற்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி திட்டமிடுதல் பண்றாங்க. மனித வளம் மற்றும் மற்ற வளங்களை ஏற்பாடு செய்றாங்க. ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது. கோஆர்டினேட்டிங் பண்றாங்க. ஒருங்கிணைத்தல், அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கமெண்ட், வேலையின் தன்மை, நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கறது அவங்களுக்கான இதை அசைன் பண்ணி கொடுப்பது. கட்டுப்படுத்துதல், சரியா செஞ்சிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறது அதை கண்ட்ரோல் பண்றது. இது எல்லாமே என்னது, மேலாண்மையோட பணிகள். அடுத்து நாம பார்க்க பண்றது அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். மேலாண்மைனா என்ன, நிர்வாகம்னா என்ன, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிர்வாகம் என்பது மேலாண்மையின் முறையான செயல்முறையாகும். கொள்கைகளை உருவாக்குதல், திட்டமிடல், குறிக்கோள் மற்றும் நோக்கங்களை உருவாக்குதல், விதி மற்றும் நெறிமுறைகளை வகுத்தல். இது எல்லாம் யாரோட வேலை அப்படின்னா நிர்வாகத்தின் வேலை. நிர்வாகத்திற்கும் மேலாண்மைக்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தோமே ஆனால், தீர்மானிக்கும் செயல். நிர்வாகம் என்பது தீர்மானிக்கும் செயல். இது நிர்வாக செயல்பாடு செயல். இது திங்கிங் ப்ராசஸ், எண்ணம் தான். ஆனா இது டூயிங் ப்ராசஸ் ஆயிருக்கும், செயல் வடிவம் உள்ளது. நிர்வாகம் என்பது மேலாண்மையின் ஓர் பகுதி. ஆனால் மேலாண்மை என்பது நிர்வாகத்தையும் உள்ளடக்கியது. இது மேல்மட்ட செயல்பாடு, இது என்னன்னா நடுத்தர நிலை செயல்பாடு. கல்வி மேலாண்மை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி மேலாண்மை. கல்வி மேலாண்மை என்பது கல்வி நிலையங்களை நடத்துவதற்கு தேவையான படிப்பு மற்றும் நடைமுறைகள் ஆகும். கல்வி நிறுவனங்கள் என்பது கற்றல் அனுபவங்கள் மூலம் கற்பவருக்கு அறிவு, திறன், மதிப்புகள், மனப்பான்மை ஆகியவற்றை மேம்படுத்த உதவும் இடமாகும். திட்டமிடுதல் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிளானிங், ஆர்கனைசிங், அது எல்லாமே வரும். திட்டமிடல், ஏற்பாடு செய்தல், வழிகாட்டல், கட்டுப்படுத்துதல் மற்றும் மதிப்பிடுதல். இந்த கல்வி மேலாண்மையில எவாலுவேஷன் ப்ராசஸ், மதிப்பிடுதல் போன்ற செயல்கள் இங்கு நடைபெறுகிறது. கல்வி மேலாண்மை என்பது மனித மற்றும் இயற்கை வளங்களை உகந்த அளவு பயன்படுத்ததாகும். ஆப்டிமைஸ், எவ்வளவு தூரம் அததான் மேலாண்மைன்னு சொல்றாங்க. இதற்கு 4 வகையான திறன்கள் தேவைப்படுகிறது. என்னென்ன திறன்னு பாத்தீங்கன்னா, தொழில் திறன், ஒரு செயலை திறம்பட செய்யும் திறன், வழிமுறை, செய்முறை, எப்படி செய்யலாம், கைட்லைன்ஸ், அதை எந்த மாதிரி செய்யலாம், பிராக்டிஸ், இது எல்லாமே என்னது, தொழில் திறன். மனித திறன் அப்படின்னா, ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு ஒத்தி இசைந்து வேலையை செய்யக்கூடியதா இருக்கலாம், அல்லது அவனை லீட் பண்ணி கொண்டு வர்றது, தலைமைத்துவமா இருக்கலாம், அல்லது அவனை ஊக்குவித்தல், மோட்டிவேட் பண்ணலாம் இருக்கலாம், அல்லது அவன்கிட்ட உள்ள படைப்பாற்றலா இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு சொன்னா, அல்ல அவனுக்கு என்ன வேலை தெரியும், இதுதான் மனித திறன். மூன்றாவதாக பார்த்தோமே ஆனால் கருத்தியல் திறன். நிர்வாகத்தின் குறிக்கோள்களை நிறைவேற்ற உதவும் சிந்தனை, கருத்தியல் சிந்தனையத்தை என்ன சொல்றாங்க, கருத்தியல் திறன். அடுத்து 4வதான திறன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்வகிக்கும் திறன். இது திட்டமிடுதலா இருக்கலாம், ஏற்பாடு செய்தலா இருக்கலாம். ஆக ஒரு கல்வி மேலாண்மைக்கு என்னென்ன திறன் தேவைப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் திறன் தேவைப்படுகிறது, மனித திறன் தேவைப்படுகிறது, கருத்தியல் திறன் தேவைப்படுகிறது, நிர்வகிக்கும் திறன் தேவைப்படுகிறது. இப்ப கல்வி மேலாண்மையில் ஐசிடியின் முக்கியத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றல் கற்பித்தலில் ஐசிடியால் பாடத்திட்டம், கற்பிக்கும் முறைகள், மதிப்பீடு போன்றவற்றில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நிர்வாகத்தினை எளிதாக்கியதோடு எல்லா நிலைகளிலும் பயன்படுகிறது. மேலும் இது சவால்களை குறைத்தன. நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, இப்ப அப்படி கிடையாது. 1000 பேர் ஒரு கல்லூரியில இருந்தான்னா அவனுக்குரிய ஏடுகளை பராமரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரே பேர்ல 4 பேர் இருப்பாங்க. அதெல்லாத்தையும் என்ன செய்யுது, இந்த இது ஐசிடியோட பயன்பாடு ரொம்ப எளிதாக்கி விட்டுறது. பல சேலஞ்சஸ குறைத்துள்ளது. நிறைய செயல்பாடுகள் இருந்தாலும் 3 முக்கியமான பகுதிகளில் இதன் தாக்கம் அதிகம். ஒண்ணு லேர்னர் சென்டர், கற்பவர் சார்ந்தது. இதில் சேர்க்கை, பதிவு, கால அட்டவணை, மாணவர்கள் வருகை பதிவேடு, மதிப்பெண், விடுதி வசதி, வாகன வசதி போல எல்லாவற்றிற்கும் ஐசிடியின் பயன்பாடு அதிகம். ஒரு விடுதி வசதியா இன்னைக்கு போய் அந்த ஹாஸ்டல், இந்த ரூம், இத்தனை சிஸ்டம், இந்த இதுல வேணும், எல்லாமே வெப்சைட்ல போட்டுறாங்க. இதுதான் வேணும்னு நம்ம கிளிக் பண்ணனோம்னாவே போதும். அவங்க எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அந்த விடுதியில, எல்லாமே அப் டு டேட்ல நமக்கு கிடைக்கும். அடுத்து மாணவருக்கே தெரியும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இது விடுதியில
வேக்கன்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எளிதாக வந்து அவனால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா ஆசிரியர் சார்ந்தது. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் பதிவேடுகளை பராமரித்தல், சர்க்குலர் சுற்றறிக்கை போன்ற எல்லா செயல்பாடுகளையும் எளிதாக்கியுள்ளது. இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு வந்து என்னன்னா அந்த பதிவேடுகளை பராமரித்தல் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு காரியமா இருக்கு. அதெல்லாத்தையுமே என்னது எளிதாக்கி உள்ளது. அடுத்ததாக பார்த்தோம்னா நிறுவன வேலை சார்ந்தது. பணியாள் தேர்வு ரெக்ரூட்மெண்ட் வைக்கிறது முதல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு கொஸ்டினரை கொடுத்தோம்னாவே அவங்க எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸி ஆன்லைன் மூலம் என்ன அசஸ் பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி ரொம்ப தூரத்துல உள்ளவங்க வர முடியாது அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வேலை நிர்ணயம், வருகை பதிவேடு, அட்டண்டன்ஸ் 10 மணிக்கு வராம 11 மணிக்கு வந்த காலம்லாம் உண்டு. இப்போ அப்படியே கிடையாது. பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்துருச்சா, ஆன்லைன் கரெக்டா அவங்க வர்றாங்களா, அதையும் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டறிய முடியும். வருகை பதிவேடு, விடுமுறை, இமெயில், இ சர்க்குலர், தேர்வு அறை ஒதுக்கீடு, தனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கள அந்த ஒரு அறையில போடலாம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப கிடையாது. என்ன அதுவே சிஸ்டமே சஃபில் பண்ணி கொடுத்துருது. இந்த நம்பர் டு இந்த 16 அறைக்கு இந்த நம்பர் டு இந்த நம்பர் போடுங்க. அதே மாதிரி யாரு சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே அதுவே கொடுத்துருது. அந்த அளவுக்கு நிர்வாகத்துக்கு ரொம்ப பயன்பாடு உடையதா இந்த ஐசிடி விளங்குது. தேர்வு முடிவுகள் வெளியீடு, கட்டணம் செலுத்துதல். முதல்ல எல்லாம் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஃபீ பே பண்ணணும்னா பேரண்ட்ஸ் வந்து ஹாஃப் டே லீவ் போட்டு வரணும். இப்போ இல்லை, ஆன்லைன் மூலம் இமீடியட்டா பே பண்ணலாம். பே பண்ணணும், உங்களுக்கு ஆன்லைன் ரெசிப்டே வந்துடுது, உங்களுக்கு மெசேஜ் வந்துடுது யூ ஆர் பெய்டு அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு அது வந்து எளிதா இருக்கு. இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஹாஃப் டேயோ 1 டேயோ பெனால்ட்டி எழுதி கட்ட வேண்டியதா இருக்கும். இப்ப அதெல்லாம் என்ன செய்யுது, இது எளிதாக்கி உள்ளது. நிர்வாகத்தினருக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மேனுவலா என்ட்ரி போட்டுட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாலாம். இப்ப அது கிடையாது. எலக்ட்ரானிக் என்ட்ரில எத்தனை ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கான், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கான், இ போர்ட்போலியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதன் மூலம் ரெடியூஸ் மேன் பவர், மனித ஆற்றலை வந்து என்ன செஞ்சிருக்கு, குறைச்சிருக்கு. அவனுடைய ஆற்றல் வீணா போகாம சேவ் பண்ற அளவுக்கு இருக்கு. கல்வி மேலாண்மையில் ஐசிடியின் பங்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திட்டமிடுதல், நிர்வகித்தல், விவரங்களை பகிர்ந்தளித்தல், தரவுகளை சேமித்தல், மாணவர் புள்ளி விவரங்களை பாதுகாத்தல், நிதி மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்றவற்றில் ஐசிடியின் மிக அதிகம். அதே போல திட்டமிடுதல் மற்றும் கல்வி நிறுவன மேலாண்மையில பாத்தீங்கன்னா, சேர்க்கை, பதிவு செய்தல், பாடத்தை தேர்வு செய்தல், ஒரு மாணவன் என்ன கோர்ஸ செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது கூட பண்ணலாம். வகுப்பறை மற்றும் ஆசிரியரை நியமித்தல், ஆசிரியர் பற்றிய தகவல்கள், தேர்வு, போக்குவரத்து, நிதிநிலை, இணையம், பெற்றோருடன் தொடர்பு, நூலகம், சம்பளம். இதுதான் பெரிய சிக்கல். என்ன, நிர்வாகத்துல ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், ஐசிடி மூலம் கிளிக் பண்ணி இன்னைக்கு இந்த கோர்ஸ் எத்தனை பேர் தேர்வு செஞ்சிருக்காங்க, அப்ப இன்னும் வேக்கண்ட் எத்தனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் எத்தனை பேர் வந்திருக்காங்க, வரல, அப்ப அவங்கள எந்த கிளாஸ்க்கு என்ன நியமிக்கலாம். நூலகத்துக்கு போனீங்கன்னா என்ன புக்கு யார் எடுத்திருக்காங்க, அப்ப அந்த டைட்டில கொடுத்தோம்னா அது சம்பந்தமான பல நூல்கள் நமக்கு வருகிறது. இப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா, இந்த மேலாண்மை பண்ணுவதற்கு, மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு, எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை பற்றிய கருவிகளை பற்றி இங்கு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஃபெக்காரா, டிஎஸ்எஸ் ஸ்கூல், ஃபெடினா, உங்களோட புத்தகத்துல இது பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை சென்று பாருங்கள். அடுத்து வந்து ஸ்கூல் டூல்னு ஒண்ணு இருக்குது. இது வந்து இலவசம். ஆசிரியருக்கு பாடப்பொருள் இருந்து திறன் வளர்க்கும் ஒப்படைப்புகள் என்ன பண்றாங்க, பள்ளி காலண்டரை உருவாக்க முடியும், மாணவர்களை டிராக்கிங் செய்ய முடியும், அவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையாங்கிறத கூட நம்ம என்ன செய்ய முடியும், ட்ராக் பண்ண முடியும். அதுக்குரிய வெப்லிங்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் அட்மின் ஃபார் ஸ்கூல், இதுவும் இலவசம் தான். இது பொது காமன் பிளாட்ஃபார்ம். உரிமம் வந்து ஜிஎன்யூல இருக்குது, ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ். இது மூலம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம நிர்வாகத்தை சரியா செய்ய முடியும். அதே மாதிரி ஷாலா டார்மன் ப்ராஜெக்ட் வந்து ஜூன் 2015 நிறுவப்பட்டது. இந்திய தொழில்நுட்பம். இதில் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட், பணியாள் தகவல்கள், மாணவர் வருகை பதிவேடு, எஸ்எம்எஸ் அலர்ட், இதெல்லாம் இது பண்ண முடியும். 1099 கேந்திர வித்யாலய பள்ளிகளும் இதன் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. நீங்க அதை பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு பாருங்க. சமர்
மனிதவள மேம்பாட்டுத்துறையால் உருவாக்கப்பட்டது. தற்பொழுது அத என்ன சொல்றோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சகம் சொல்றோம். ஒருங்கிணைத்தல் ஐசிடி பல்கலைக்கழகம் தான் அத கோஆர்டினேட் பண்ணுது. ஆசிரியர், நிர்வாகத்தினர் மற்றும் மேலாண்மைக்காகவே இது உருவாக்கப்பட்டது. திறந்த வளம், ஓப்பன் சோர்ஸ், பாதுகாப்பானது, அளவிடக்கூடியது, உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஏற்றது. இதில் மாணவர் சேவை, படிப்பு சார்ந்தது, நிர்வாகம், ஹச்ஆர், அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ் எல்லா மாடியூல்ஸுமே இருக்கும். மாணவர் சேவைன்னு பார்த்தீங்கன்னா கிவன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். முன்னாள் மாணவர் போர்ட்டல்ல அவங்க என்ன பயிற்சி கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது அலுமினி அதை பத்தியும் கொடுக்குது. அகாடமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராம் அண்ட் அகாடமிக் மேனேஜ்மெண்ட் அது எப்படி மதிப்பீடு பண்றதுன்னு இருக்குது. நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா கோப்புகளை எப்படி பராமரித்தல் அப்படிங்கிறதை பொறுத்ததோ, அஃபிலியேஷன் எப்படி வாங்குறது, அங்கீகாரம் எப்படி பெறுறது, நிதிநிலை அது எல்லாமே கொடுக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி சம்பளம் போடுறது, ஃபீ எல்லாத்துக்கும் உரிய சாஃப்ட்வேர் இருக்குது. நாலேஜ் மேனேஜ்மெண்ட்ல ஆராய்ச்சி இது எல்லாமே இருக்குது. ஸோ இத்தனை இதுவும் இருக்குது. அதை நீங்க சென்று பார்த்து அதை பயன்படுங்கள். கற்றல் வளங்களை பகிர்தல். பாடப்புத்தகம், ஆடியோ விசுவல் கருவிகள், ஆய்வக கருவிகள் மற்றும் மேஜை, நாற்காலி பொதுவான வளங்கள் கல்வி நிறுவனங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. அந்த காலத்துல பாடப்புத்தகம் எப்படி இருக்கும்னா அச்சு வடிவில் தான் இருக்கும். ஐசிடியின் முன்னேற்றத்தால் மென்பொருள் மூலம் ஃபார்மில் கிடைக்கிறது. ஒரு புக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப இது அவரு போஸ்ட் பண்ணி அது கிடைக்கிறதுக்குள்ள கஷ்டம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஸ்கேன் பண்ணி அப்படியே டாக்குமெண்டா கொடுத்துட்றாங்க. அங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடனே பெற முடியும். அதுதான் கற்றல் வளங்களை ஈஸியா பகிர்ந்தளிக்க முடியும். ஃபாரின்ல இருந்து இங்க அனுப்பலாம், இங்க இருந்து அங்க ஃபாரின்க்கு அனுப்பலாம். ஒரு கண்ணையோ அல்லது இதயத்தையோ நாம் விர்ச்சுவலாக உருவாக்க முடியும். அத நேரம் 3D டைமென்ஷன்ல நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதை நாம் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இந்த டிஜிட்டல் வளங்களை பாதுகாத்து மற்றவர்களுக்கு நம்மால என்ன செய்ய முடியும்னா பகிரவும் முடியும். நிறைய இது இருக்குது. அதனால நீங்க உங்க புத்தகத்துல நிறைய கொடுத்திருக்காங்க. தரவுகளை சேகரித்து பதிவேடுகளை பராமரித்தல் எல்லாத்துக்குமே ஐசிடி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது என்னன்னா ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கும் நிறுவன முன்னேற்றத்திற்கும் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறது. அந்த காலத்துல பதிவேற்றின் மூலம் அந்த வரலாறை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இது போல மாற்றங்கள் என்னென்ன நிகழ்ந்துள்ளன என்பதை நாம் கண்டறிய முடிகிறது. மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சியை அறிய முடிகிறது. பணி நியமனம், வேலை கொடுப்பவர்கள், கொள்கை மற்றும் முடிவு எடுத்தல் இதற்கெல்லாம் இது பயன்படுகிறது. பள்ளி மதிப்பீட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி அது போல பாத்தீங்கன்னா நிறைய அவங்க புக்ல ஒரு காலண்டர் தயாரிக்கிறதுக்கு கூட அது என்ன செய்யுது, ஐசிடி மிக முக்கியமானதாக இருக்கிறது. பிடிஏ மீட்டிங்க்கு அதை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஃபெட் அது தானாகவே என்ன செய்யுது, பள்ளி காலவன அட்டவணையை தயாரித்து தருகிறது. அது மாதிரி கல்வி கட்டணம் கட்டுறதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கல்வி கட்டணம் வசூலித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு செயல். பெரும்பாலான நிறுவனங்கள் கல்வி கட்டணத்தை நேரடியாக வசூலிக்கிறது. இது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஐசிடியில் உள்ள ஃபீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற மென்பொருள் இதை மிக எளிதாக்குகிறது அப்படிங்கிறத பண்ணோம். அது மாதிரி பிடிஎஃப்ல எத்தனை பேர் கட்டியிருக்காங்க, எத்தனை பேர் கட்டலை எல்லாமே எனக்கு ஈஸியா நமக்கு கொடுத்துறது. இதுக்கு ஃபீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஓப்பன் அட்மின் ஃபார் ஸ்கூல் இது எல்லாமே இருக்குது. இந்த ஆப்ஸை நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. தனித்திறன் தேவை கிடையாது. அதே போல நாமே கட்டண விவரங்களை உருவாக்கி செலுத்திய விவரத்தை உள்ளீடு செய்து ரசீதை பெற முடியும். நிறைய கொடுத்துருக்காங்க உங்களோட புக்ல. அது எல்லாத்தையும் நூலகத்துக்கு எப்படி பயன்படுகிறது, அதே மாதிரி கான்ஃபரன்ஸுக்கு ஐசிடி எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களோட புத்தகத்தில் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதை படித்து பயன்பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.